வணக்கம். இன்னைக்கு வரம்ல உள்ள பாத் பவுடரை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பாசிப்பயிறு, மைசூர் பருப்பு, பாதாம் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, அது போக வந்து கார்போக அரிசி, வெற்றிவேறு, திருநீற்று பச்சிலை, திருமஞ்சனப்பட்டை, திரவியம்பட்டை, அடுத்து வந்து கோரைக்கிழங்கு, துளசி, ஆவாரம்பூவு, ஆவாரம் இலை, ரோஸ் பெட்டல்ஸ், குப்பைமேனி, அப்புறம் நம்ம வேப்பிலை, சங்குப்பூ, மறிக்கொழுந்து, இது எல்லாம் சேர்த்து இன்னும் நிறைய 2-3 ஐட்டங்கள் சேர்க்குறோம். இது எல்லாம் சேர்த்து தான் பாத் பவுடர் ரெடி பண்ணுறோம். இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். குழந்தையோட தலைக்கு கூட நம்ம இதை போட்டுக்கலாம். இது மேல் பேபிக்காண்டி ஸ்பெஷலாக ரெடி பண்ணோம். மேல் பேபியும் ஜென்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே, எல்லா குழந்தையுமே இதை போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் சேர்க்க மாட்டோம். இது வந்து சோப்புக்கு பதில் நீங்கள் வந்து பாத் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு போடாமல் எனக்கு ஏதாவது நிறைய பேர் ஸ்கின் இதாக உள்ளவங்க கேட்பாங்க. சோப்பே வேணாம், அது கெமிக்கலே இல்லை, இது நேச்சுரல் ப்ராடக்ட்டு, அதனால் சோப்புக்கு பதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிலருக்கு வந்து வேர்வை ஸ்மெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அந்த வேர்வை ஸ்மெல் முதல்ல போகும். உங்கள் ஸ்கின் வந்து காம்ப்ளெக்ஸ், அந்த கலர் வந்து நல்ல டோன் வந்து நல்லா கிடைக்கும். டார்க் சர்க்கிள் இருந்தாலும் இதுக்கு மறையும். நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ண ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒயிட்டனிங் ஆகும். அதனால இதை நீங்கள் குளிக்கும்போது எல்லாருமே சோப்புக்கு பதில் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இதோட நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. தேங்க்யூ.